வணக்கம். இது நோ டாபிக். நான் உங்கள் சேகு. நோ டாபிக்ஸ் நிறைய விடயம். இந்த நோ டாபிக்ஸ் அப்படின்னு சொல்கிற வார்த்தையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைப்பே இல்லை அப்படின்னு. தலைப்பு இல்லாமல் இவங்க எப்படி பேச போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கருத்து சொல்ல வந்திருக்கிறாங்களா? இல்லை, கருத்து சொல்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே இல்லை. என்ன நடக்குதோ, என்ன நடக்க போகுதோ, என்ன நடக்கவிருக்கிறதோ அதை பற்றி கொஞ்சமாக சின்னதாக உங்களுடன் கலந்து ஆலோசிக்கலாம், பேசலாம். இது சரியா இல்லை தவறா அப்படின்ற கேள்வியை நான் கேட்குறேன். பதிலை நீங்கள் கமெண்ட் வாயிலாகவும் உங்களுடைய கருத்துக்கள் வாயிலாகவும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இது மகுடத்தினுடைய ஒரு புதிய முயற்சி. இந்த மகுடத்தினூடாக மகுடம் எங்களுடைய சமூக வலைத்தளங்கள் இருக்கிறது. ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது, நம்மளுடைய டிக்டாக் இருக்குது, அதே போல் எங்களுடைய எக்ஸ் தளம் இருக்கிறது. இதெல்லாம் போயிட்டு நீங்கள் மகுடம் அப்படின்னு சர்ச் பண்ணாலே எங்களுடைய மகுடம் உங்களுக்கான மகுடம், இது மக்களுக்கான ஒரு மகுடமாக ஆரம்பிச்சிருக்கிறோம். மிக விரைவில் நாங்கள் பிஓடிவி, டயலாக் டிவி, இப்படி இந்த இந்த ஊடகங்களின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுக்கு தயாராகிறோம். இன்றைக்கி இந்த நோ டாப்பிக்கில் என்னத்தை பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இப்போது இந்த 2-3 நாளாகவே இந்த தமிழக வெற்றி கழகம், விஜயனுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநாடு அண்மையில் மதுரையில் நடந்துச்சு இல்லையா? இந்த மாநாட்டில் முக்கியமான ஒரு விஷயத்தை இளைய தளபதி விஜய் பேசியிருந்தார். வரலாறு தெரிஞ்சு பேசியிருந்தாரா, தெரியாமல் பேசியிருந்தாரான்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த விடயம், இவர் பேசின விடம் இப்போ இலங்கை அரசியல்லையும் கொஞ்சம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்று தினம் அமைச்சர் விஜித் ஹேரத் கூட இந்த விஷயம் பற்றி பேசியிருந்தார். விஜய், மோடிஜி அவர்களே தமிழகத்திற்கு சொந்தமான கச்சத்தீவை வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வச்சுருந்தார். இந்த இளைய தளபதிக்கு கேட்கக்கூடிய இந்த கேள்வி, இந்த விடயத்தை பலர் பல விதமாக ஆராய்ஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு இந்தியா உடன்படிக்கையினூடாக 1976ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் இருந்த இந்திரா காந்தி மற்றும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவுக்கு இடையில் ஏற்படுத்தி கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்படுது. இது 99 வருடம் குத்தகையா என்ன ஏதுன்றது நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த தெரிந்திருந்தாலும் பல விஷயங்களை தொடர்பில் பேசுகிறாங்க. இப்போது இந்த கச்சத்தீவு நம்மளுக்கு வேணும், இந்திய மீனவர்களை இலங்கையில் கொலை செய்யப்படுறாங்க, இதனால் இவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லசொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர்களும் கேட்டிருந்தாங்க. அண்மையில் ஸ்டாலின் இதை பற்றி கருத்து தெரிவிச்சிருந்தார். அதற்கு முதல்ல ஜெயலலிதா 2008ஆம் ஆண்டு வழக்கு கூட போட்டிருந்தாங்க. இந்த கச்சத்தீவை இலங்கைகிட்ட இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளணும், எங்களுடைய நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு. இந்த கச்சத்தீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 285 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டது தான் இந்த கச்சத்தீவு. இது யாழ்ப்பாணத்தை அண்மித்த பகுதியில் ஒரு தீவாக இருக்கிறது, யாழ்ப்பாணத்திற்கு அண்மித்த ஒரு தீவாக இருக்கிறது. இது ஒரு மனித வாழ்வுக்கு உகந்த தீவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே மனிதர் வாழ்கிறது குறைவு. பிரபல்யமான அந்தோனியார் தேவாலயம் அங்கே இருக்குது. ஒவ்வொரு வருடமும் இந்த கச்சத்தீவு அந்தோனியார் திருவிழாவுக்கு இலங்கை பூராகவும் இருக்கக்கூடிய மக்கள் போவாங்க. அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட இந்த கச்சத்தீவு திருவிழாவை வெற்றிகரமாக சிறப்பாக கொண்டாடிட்டு போவாங்க. நாங்களும் ஊடகவியலாளர்கள் என்ற அடிப்படையில் பல தடவைகள் அங்கே சென்றிருக்கோம். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு அரசாங்கமும் இந்த கச்சத்தீவை தாங்க, இல்லை ஆட்சிக்கு வரவிருக்கிறவங்க தேர்தல் வேட்டைக்காக இந்த கச்சத்தீவை கேட்கறது வழக்கம். இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைய தளபதி விஜயினுடைய கோரிக்கையாகவும் இப்போ இருக்கிறது. கடந்த அவருடைய 1வது மாநாட்டில் இவ்வளவு மக்கள் தொகை வந்தாங்க, இப்போ 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்திருக்கிறாங்க. எனவே இவங்க முன்னிலையில் மோடிஜி அவர்களே கச்சத்தீவை எங்களுடைய மக்களுக்கு பெற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இளைய தளபதி விஜயனுடைய இந்த கருத்தை இலங்கை அரசாங்கத்தில் ஒரு பல அரசியல்வாதிகள் இதை பற்றி பேசி இருக்கிறாங்க. இது இந்திய அரசாங்கத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் அந்த காலத்தில் நடந்த ஒரு உடன்படிக்கையின் பிரகாரம் இலங்கைக்கு அண்மையில் இருக்கிறதுனால இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தரப்பட்டிருக்கு. எனவே இந்த கச்சத்தீவு இப்போ எங்களுடைய சொத்து, எங்களுக்கு தேவையான சொத்து. அந்த ஒப்பந்தம் இடம்பெற்று 10 வருடங்களுக்கு இந்திய மீனவர்கள் அந்த கடலிலேயே அந்த கச்சத்தீவுக்கு அண்மித்த கடற்பரப்பில் மீன் பிடிக்கலாம். அதே போல் கச்சத்தீவில் போயிட்டு தங்களுடைய வலைகளை காய போடலாம். இப்படியான அனுமதி வழங்கப்பட்டிருந்துச்சு. அதாவது கச்சத்தீவு உடன்படிக்கை 10 வருடம் வரைக்கும் இந்த நடவடிக்கையில் ஈடுபடலாம் அப்படின்ற அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் முழுமையாக இலங்கைக்கு இது சொந்தமானதுக்கு பிறகு அந்த அனுமதி மறுக்கப்பட்டு இப்போ எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறாங்க
அப்படின்ற குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் பலர் கைது செய்யப்படுறாங்க. இது நம்மளுக்கு தந்ததுக்கு பிறகு இது இலேசாக வந்து மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. இது ராஜதந்திர ரீதியான நிறைய விடயங்கள் இருக்குது. எனவே விஜய் வந்து இது ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, இந்த கேள்வி இந்த கோரிக்கை சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்ற கருத்து வந்து பரவலாக எல்லா மக்கள் மத்தியிலும் பரப்பப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த விவகாரத்தில் அண்மையில் இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் வந்து சொல்லியிருந்தார், இதெல்லாம் அப்படி கொடுக்க முடியாது, விஜய் கேட்குறாருன்னு நம்மளுக்கு கச்சத்தீவை கொடுக்க முடியாது, இது 2 நாடுகளுக்கு ராஜதந்திர ரீதியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அரசியல் ரீதியாக மக்களை வாக்குகளை பெற்றுக்கொள்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதற்கு முன்னது வந்த அரசாங்கத்தில் கூட இவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது, கச்சத்தீவை தாங்க அப்படின்னு சொல்லி கோரப்பட்டிருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ஜெயலலிதா கூட, செல்வி ஜெயலலிதா கூட, முதலமைச்சர் ஜெயலலிதா கூட இந்த கச்சத்தீவு வேணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி அந்த வழக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால், அந்த வழக்கில் வந்து அந்த கச்சத்தீவு உடனடியாக பெற முடியாது என்கின்ற ஒரு விடயம் வந்து தீர்ப்பாக வந்திருந்துச்சு. எனவே இப்போது இளைய தளபதி விஜயனுடைய இந்த கருத்து வந்து எவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில் ஈடுபட்டிருக்கு, இல்லை அங்கே வாக்குக்காக பேசப்பட்ட விடயம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். கச்சத்தீவு தர முடியாது, கச்சத்தீவு கொடுக்க முடியுமா முடியாதான்றது வந்து அரசாங்கங்கள் முடிவு செய்யணும், பேசி தீர்க்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்குது. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசியல் கருத்தாகவே பார்க்கப்படுகிறது. இப்போ சமூக வலைத்தளங்கள் இது தொடர்பில் எழுத துவங்கி இருக்கிறாங்க. ஏஐஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறைய காணொலிகள் வந்து இது தொடர்பில் வெளியில் வந்திருக்கு. எனவே இந்த விஷயத்தை வந்து அரசாங்கங்கள் பேசி தீர்மானிக்கணும். விஜய் இன்னும் ஆட்சிக்கு வருவாரா இல்லையான்ற கேள்விக்குறி இருக்கிறது. வரவே இல்லை. எதிர்வரும் வருடம் 2026ஆம் ஆண்டு தான் அங்கே தேர்தல் நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு முதலிலே மக்கள் மனங்களை வெல்லுறதுக்கு இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க தயார். கச்சத்தீவு ஒரு நாளும் இந்தியாவுக்கு திருப்பி கொடுக்கப்பட மாட்டாது. அது இலங்கையினுடைய சொத்து. 76 வருடத்திற்கு பின்னர் எங்களுக்கு கிடைத்த ஒரு சொத்தை நாங்கள் வந்து மிக லேசாக கொடுக்க முடியாது. அதாவது ராஜதந்திர ரீதியாக வழங்கப்பட்ட விடயங்களை வந்து எந்த நாடுமே திருப்பி கேட்கறது இல்லை, கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. அதுதான் நிலைமை. எனவே விஜயனுடைய இந்த அரசியல் கருத்து, அரசியல் பாங்கான கருத்து அங்கே தமிழ்நாட்டுக்கு மாத்திரம்தான் பொருந்தும். அந்த வாக்குறுதி இலங்கைக்கு பொருந்தாது அப்படின்றத வந்து நாங்களும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். எனவே உங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்க, கச்சத்தீவை நாங்கள் கொடுக்கலாமா இல்லை அது இலங்கைக்கே இருக்கட்டுமா அப்படின்ற கருத்துக்களை வந்து நீங்களும் எங்களுடைய சமூக வலைத்தளங்களை இந்த காணொலிக்கு கீழே பதிவிடுங்க. அடுத்தடுத்து சில தலைப்புகளினூடாக உங்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். விடை பெற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.